கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தி பாடின சகோதரி ஐரின் அவருடைய மகன் 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக பாடிய சகோதரி மிஸ்ஸஸ் மெலோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கீபோர்டு, வயலின், ரிதம் பேடு, தபேலா, இப்படி இந்த மியூசிக்கெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைகள் நல்ல அருமையாக கோஆர்டினேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவது மிகுந்த ஒரு சந்தோஷம். சிறுவன் அவனுக்கு இருக்கிற வாஞ்சியை பாராட்டுகிறேன். இப்போ எவ்வளவோ அழகாக வாசிக்கிறார். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இசை மேதையாய் வருவார். கண்டிப்பாக அந்த சகோதரனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பிள்ளைகள் ஸ்பைசர் காலேஜுக்கு போனாங்க இல்லையா, சந்திரன் மகனும் சாமியல் தாத்தா ஐயா பேரனும். அங்கே சுமித்ரா காட்டே அப்படின்னு சொல்லி ஸ்பைசர் காலேஜ் டீன், பாய்ஸ் டீன் ஒருத்தர் உண்டு. அவர் பேர் சுமித்ரா காட்டே. நான் படிக்கும்போது என்னோடு கூட படித்தவன். அவன் தான் இப்போ டீனாக இருக்கான். இப்போ அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க போல், நாங்கள் தாம்பரம் சர்ச்சிலேருந்து வரோம், பாஸ்டர் ஒயிட் உங்களை ரொம்ப கேட்டார் அப்படின்னு. உடனே அவனுக்கு நினைவு வந்தது என்ன அப்படின்னா, அவன் சொல்லியிருக்கிறான், நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருக்கிறான், நாங்கள் ஒரு வாரமாக சோஷியல் ப்ரோக்ராமுக்கு என்ன செய்வோம், ப்ராக்டிஸ் பண்ணி பாடிட்டுருப்போம். ரூமை பூட்டிட்டு ஒரு வாரமாக ஒவ்வொருத்தரும் பாடிட்டுருப்போம். நான் உங்கள் பாஸ்டர் இருக்கானே ஒயிட், ப்ராக்டிஸே பண்ண மாட்டான், பாடுவான், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான், எங்களுக்கு ஒரு ப்ரைஸும் கிடைக்காது அப்படின்னு அவன் சொன்னதாக நம்முடைய சாமியல் ஐயா பேரன் ஜாஷுவா என்னிடத்தில் சொன்னான். சகோதரர் சந்திரனிடத்திலும் சொல்லி விட்டுருக்கிறான். அந்த நாட்கள் அழகான நாட்கள் பென்னி. கடவுள் கொடுத்த தாளந்துகள். இந்த கீபோர்டு வாசிக்கணும்னு நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், வாசிக்க முடியல. இந்த வயலின் வாசிக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன், அது கழுதை கத்துன மாதிரி இருந்துச்சு நான் வாசிக்கும்போது. அது அவன் கையில் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அதை எடுத்து நான் வாசித்தேன்னு வைங்க, கழுதை கத்துன மாதிரியே இருக்குது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. இதில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஏன் எனக்கு கடவுள் அதை அனுமதிக்கலைன்னு தெரியல. ரொம்ப ஆசைப்பட்டேன், பொருளாக வாங்கினேன், அதை வாசிக்க முடியல. எங்கெங்கேயோ போகணும்னு நினச்சேன். நெகேமியாவை குறித்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். நல்ல மனுஷன் நெகேமியா. இந்த நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது நல்ல வரலாற்று சரித்திரத்தை அறிந்த ஒரு மனுஷன் இல்லையா. முதல்ல ஒரு சபை எங்கே கட்டப்பட்டது வேதாகமத்தில்? சபை, சர்ச், உலகத்தில் இல்லை, வேதாகமத்தில் எங்கே கட்டப்பட்டதுன்னு படிக்கிறோம். அது வரைக்கும் கூடாரத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆல்டர் அப்படிம்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு கட்டிடமாக, ஒரு சபையாக அபிஷேகம் பண்ணப்பட்டது சாலமோனுடைய காலத்தில். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது சபை கட்டப்பட்டதா வேதத்தில் இருக்குதா? தெரியல. ஒருவேளை சாலமோன் ஆண்டவர் 7 வருஷங்கள் அந்த சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால் அந்த அருமையான ஆலயத்தை முதலாக என்ன செய்தார்? கட்டினார். ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஆலயம் எருசலேமிலே கட்டப்பட்டது. அந்த ஆலயம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேதாகமத்தில் அதை பிரதிஷ்டை பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம். அதிலே கர்த்தருடைய பிரசன்னம் உள்ளே என்ன செய்ததா? இறங்கியது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் போயிற்று, இன்க்ளூடிங் ராஜா வெளியேறி இருப்பாங்க. தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இறங்கியது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, புனித ஹோலி டூர் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஹோலி லேண்ட் டூர். ஹோலி லேண்ட் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடந்துச்சு, பைபிளில் உள்ளதெல்லாம் இந்த மண்ணில் நடந்துச்சு. இங்கு ஆண்டவர் பிறந்த நாள் முதல் அவர்
சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த காட்சிகள் வரைக்கும் இந்த மண்ணில் நடந்தது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. நம்ம சபையில் கூட யாராவது போயிருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். ஹோலி லேண்ட் டூருக்கு யாராவது போயிருக்கீங்களா? சார் கோபாலகிருஷ்ணன் சார் போயிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து பிரமித்த ஒரு காட்சி என்னவாக இருக்கலாம்? ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது என்ன இருந்தது? ஆலயம் கண்டிப்பாக இல்லை இல்லையா? வேறு என்ன இருந்தது நீங்கள் பார்த்தது? இந்த இடத்துல தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய கால் பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண இடம் எதுங்கய்யா? கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டம், அதில் ஆண்டவர் அழுத அந்த காட்சி ஒருவேளை ஐயா அங்கே போகும்போது இந்த பைபிளில் உள்ளது நினைவுக்கு வந்திருக்கும். மேலே யாராவது பால்கனியில் போயிருக்கீங்களா? ஓகே, யாரும் இல்லை. நம்ம எல்லாருமே வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் சர்ச்சுக்கும் வந்து விட்டு போயிட்டும் இருக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் அப்படியே இருக்கிறோம். கொஞ்சம் டூர் போயிட்டு வாங்க. அதெல்லாம் உலகத்தில் இந்தியாவில் நிறைய இடத்த பார்த்துட்டேன். ஒரு இடத்துல சும்மா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்படியே நீங்கள் போங்க, அந்தந்த சீசனுக்கு நீங்கள் போங்களேன். அந்த கொடைக்கானல், ஊட்டி, அப்படி இல்லைன்னா ஏற்காடு, ஏலகிரி, அங்கே அடிக்கிற அந்த காற்றை அனுபவிச்சுட்டு வாங்க. ஆடி மாதம் அப்படியே ஆரல்வாய் மொழிக்கு போயிட்டு வாங்க. அந்த இயற்கை காற்று உங்கள் லங்ஸ் எல்லாம் அப்படி என்ன செய்யும், நுரையீரல்லாம் அப்படி என்ன செய்யும், விரிவடையும். நல்ல காற்று, அதை சுவாசிக்கும் போது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்தந்த சீசனுக்கு அங்கங்கே போகணும். நானும் எத்தனையோ சபைகளில் இருந்திருக்கிறேன். வருஷத்துக்கு 2 டூர் கூட்டு போயிடுவேன். ஆனால் அந்த தாம்பரம் சபை எந்திக்கவே மாட்டேங்குது. டூர் கூட்டு போனால் ஏதாவது ஒரு டூரை கூட்டு போய் ஒரு கேம்பை போட்டு எதையாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வேளை பிளான் பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குற்றாலம் போயிருந்தேன். ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குற்றாலத்தில் நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா உங்கள் தலை அவ்வளோ அழகாக, ஷாம்புவே போட வேண்டாங்க. இந்த சீசனில் எத்தனை பேர் குளிச்சிங்கன்னு தெரியல. மனசுக்கு ரம்மியமாக இருக்கும். கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வீடு திரும்பி வரும்போது உற்சாகமாக வருவீங்க. நம்முடைய மனநிலையை கண்டிப்பாக என்ன செய்யணும், மாறணும். ஒரே காரியத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த மனநிலை மாறாது. உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. போய் குடும்பத்தோடு சுற்றி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம மனநிலை என்ன செய்யும், நிச்சயம் மாறும். போனால் தான் தெரியும், போகலைன்னா கண்டிப்பாக தெரியாது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ பேர் உலகத்தில் மன அழுத்தத்தில் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் சொரிஞ்சிக்கிட்டே நின்னான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. நான் ஸ்வீட் ஸ்டாலில் நிற்கிறேன், அவன் சைடில் நிற்கிறான். வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காவை போட்டுக்கிட்டே இருக்கிறான், சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். கையை அரிக்குது, இங்கே அரிக்குது. இந்த ஸ்வீட் ஸ்டாலில் நம்ம வாங்கணுமா? ஒரு காலத்தில் இது நல்ல ஃபேமஸான ஸ்வீட் ஸ்டாலு, அதனால் இது நம்ம ஃப்ரெண்டோடது, அவங்க அப்பா இதை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கணும். ஆனால் பேர்லாம் மாறி இருக்குது, ஆனால் அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படி வாங்கணுமான்னு பார்க்க சைடில் ஒருத்தன் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான். உடனே நான் என்ன செஞ்சேன், சார் நான் அப்புறமா வந்து வாங்குகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். என் கூட வந்தவர் சொன்னார், ஏய் இது அந்த அவரு தான்டா, அதே ஆள் தான், அங்கே சைடில் நிற்கான்ல அவர் மகன் தான் அப்படின்னு. அண்ணே அவரை விட அவர் வயசான மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு. இல்லைடா அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி, அவன் பேர் தெரியுமான்னாரு. தெரியும்ண்ணே, அவன் பேர் பலவேசம் அப்படின்னு, என் கூட தான் நான் படித்தான் அப்படின்னு. திருப்பி போனேன், திருப்பி போய் அவனையே பார்த்தேன், அவனே என்னையே பார்த்தான். ஏய் நீ ஒயிட்டு கிங்கு தானே அப்படின்னா, எங்கள் அண்ணன் பேர் கிங்கு, நீ ஒயிட்டு கிங்கு தானே அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு வந்து முத்தம் கொடுக்குறான். எனக்கு ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல பையன், எங்கள் கூட சின்ன வயசுலேருந்து விளையாண்டவன். அவன் காலை லுங்கியை தூக்கி காட்டுறான், தொடை வரைக்கும் அப்படி கட்டு கட்டி இருக்குது, 2 காலையும் சீல் வடியுது. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. சே கடவுளே, இந்த மனுஷன் எப்படி இருக்கானே, ஏண்டா நீ என்னடா, நீ ஒன்றும் இல்லைடா, இந்த நின்று இந்த பஜ்ஜை போட்டு இந்த இதெல்லாம் போட்டு இந்த வெரிகோஸ் எல்லாம் வெடித்து காலெல்லாம் புண்ணாகி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேதனையாக இருந்துச்சு.
அப்புறம் அந்த அந்த அருவருப்பை நான் நினைக்கல, ஃப்ரெண்டாச்சே. அதுக்கப்புறம் அவனோடு கூட உட்காந்து ரெண்டு காலும் சுற்றி சுற்றி வச்சுருக்கான், ஒரே சீல் வடிஞ்ச மாதிரி இருக்குது, ஈயாமல் வச்சுக்கிட்டு இருந்தது. அவன்கிட்ட சொன்னேன், டெய்லி நீ செக் பண்ணுறா, உடம்பை பார்த்துக்காடா, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உட்காந்து கடைசியில் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகள் 4 காரியத்தை சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்து எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் உள்ளவங்கள பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. கடவுள் இன்றைக்கி நம்மளெல்லாம் வச்சிருக்கிறாரு நல்ல சுகத்தோடு பலத்தோடு அப்படின்னா நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கணும் ஆண்டவருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யாத நன்மைகள் என்ன? இந்த உலகத்தில் த பெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த அத்தனையும் பாருங்க, பரலோகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள். உலகத்தில் நடக்காத அதிசயங்கள் எல்லாம் நடத்தி அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தி வந்தார். எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம். இன்றைக்கி அந்த ஹோலி லேண்டை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? அன்றைக்கி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிறோம். அங்கே போன உடனே அங்கே என்ன செய்கிறோம், ஒரு ஃபீல் பண்ணுறோம். நம்ம என்ன அப்படின்னா, இங்கே தோமா என்ற ஒரு மனிதன், ஆண்டவரோடு கூட இருந்த மனிதன், இங்கு வரைக்கும் வந்து இந்த சத்தியத்தை சொல்லி இரத்த சாட்சியாய் மரித்தான் அப்படின்னு அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அதை என்ன நம்புகிறோம், நம்பி என்ன செய்கிறோம், போகிறோம். ஏன்னா ஆண்டவர் உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஆண்டவர் அனுப்பியிருந்தார். அதில் நிச்சயமாய் ஒரு மனிதன் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இந்த வரலாறை கேட்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வரலாறு எப்படி போய் முடியுது அப்படின்னா, பழைய காலம் நடந்து கடந்து எதிர்காலத்தில் போய் இந்த வரலாறு முடியுது. எப்படி முடியுது அப்படின்னா, இனி வரப்போகும் காலம் எப்படிப்பட்டது? நம்பிக்கைக்குரியது, விசுவாசத்திற்கு அடுத்த கட்டம். ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம், அவர் வரப்போகிறார். அந்த நாளுக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஒரு தனி மனிதன் தன்னுடைய முழு மனதையும் அந்த பரலோகத்திற்கு நேராக திருப்பி, இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு தன்னை விலக்கி முழுமையாக பரலோகத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அனுபவம். இந்த உலகம் நம்மை இழுக்கும், இந்த உலக கலாச்சாரம் நம்மை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யும். அதுதான் நெகேமியா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். போன வாரம் வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா, நெகேமியா எருசலேமின் வரலாறை கேட்டார், அங்கிருந்து வருகிறவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டார். எருசலேமின் அழகை அவர் உள்ளத்திற்குள் ரசித்தார். ஆனால் நேரில் சென்று பார்க்கும் பொழுது, உத்தரவு பெற்று நேரில் சென்று பார்க்கும்போது அவல நிலையை கண்டு மனம் வருந்தினார். இப்படி சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதே, அலங்கத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சகாக்களோடு போய் வேலை செய்கின்றார். எதிர்ப்பு வருகிறது. சன்பல்லாத்தும் அவனோடு இருந்தவர்களும் அவர் சுட்டி காட்டும்போது 6வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் சுட்டி காட்டும்போது மற்ற பகைஞரும் என்று சொல்கின்றார். அப்போ எதிரிகள் இருக்கிறாங்க. இந்த தேசம் எழுப்பப்பட்டு கெட்டக்கூடாதுங்கிற நோக்கம் தானே தவிர நெகேமியா மேலே யாருக்கும் கோபம் இல்லை. நெகேமியா என்ற ஒரு தனி மனிதன் இந்த தேசத்தை எழுப்பி கட்டுவதனால் அவன் மீது கோபம். அதனால் இஸ்ரவேலின் மீது பகை கொண்ட அநேகர் என்ன செய்கிறாங்க, சுற்றிலும் இருக்கிறாங்க. நமக்கு பகைஞர்கள் இருக்கிறாங்களா? எனக்கு பகைஞர் எதிரியே கிடையாதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்பேன். எனக்கு எதிரி அதாவது எப்படி சொல்லணும், உண்மையிலே நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும், எனக்கு எனிமையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது சொல்லுங்க. உங்கள் அழகான கையை பார்ப்போம். அட்வென்டிஸ்ட் ஃபேமிலியா இது? ஏன்னா ஒரு கையை காணும். உங்கள் எல்லாருக்கும் அப்போ எதிரி இருக்காங்களா? ஒன்று சாத்தான்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த கிரியேஷனை பற்றி இந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, யாருமா அந்த சாத்தான், அவனை காட்டுங்கம்மா, நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சின்ன வயசுலேயே சாத்தானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு எதிரியே பிடிக்காது. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு எதிரிங்கிறது யாருமே கிடையாது, எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பகைஞர் அப்படின்னா அந்த நெகேமியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இந்த பகைஞர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பகை இருக்கணும், இருக்குது. அவங்க அறியாத பகை,
சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக பகைப்பாங்க. காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு பையன் ஒருத்தன் உண்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க, சும்மா கூப்பிட்டு அவனை கிண்டல் பண்ணுவானுங்க, மிரட்டுவானுங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படிமா. உனக்கு ஒன்றுமே செய்யலையடா, அவனை ஏன் கண்டா பிடிக்கல, கூப்பிட்டு வம்பெடுக்கிறேன்னு நானும் கேட்பேன். அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படிமா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எதுக்கு பகைக்கிறோன்னு தெரியாமலே பகைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு பகை என்பது உலகத்தில் உண்டு. அந்த பகையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் 6வது அதிகாரம். ரொம்ப அழகாக இந்த நெகேமியா என்ன செய்வார், அதை ஹேண்டில் பண்ணுவார். 5வது அதிகாரத்தின் மீதி பகுதி நம்ம பார்த்தோம், 13 வரைக்கும் பார்த்தோம், 14. அதன் பிறகு 19 வரைக்கும் நெகேமியா தன்னை குறித்த ஒரு அருமையான அனுபவத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, எல்லாருமே எல்லா விதமான சம்பளம் அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க, எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க. ஆனால் நான் மட்டும் உண்மையாக இருந்தேன். நான் என்னோடு இருந்தவர்களையும் அப்படிப்பட்ட சன்மானத்தை வாங்குவதற்கு நான் அனுமதிக்கவில்லை என்று சொல்கின்றார். அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு தலைவனுக்கு அது ஒரு நல்ல ஒரு படிப்பினை. சிலர் சொல்லுவாங்க, நான் மெடிக்கல் பில்லே கிளைம் பண்ணதில்லை அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் டேவிட் கூட சொன்னார், எங்கள் அப்பா பாஸ்டர் வெல்லிங்டன் ட்ராவலிங் பில் அப்படியே எங்கள் அப்பா போட்டதே கிடையாது அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் பாஸ்டர் வெல்லிங்டன் தான் சொல்லுவாங்க. பாஸ்டர் சிலருக்கு அப்படி ஒரு இது உண்டு, வைராக்கியம் உண்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமான சம்பளம் போதும். சிலர் சம்பளமும் வாங்குவாங்க. ஒரு மனுஷன் அன்றைக்கி நாங்கள் போய் ஒரு காரியமாக போயிருந்தோம், சம்பளமும் வாங்குகிறான், ஃபுல் நல்ல ஹெவி சேலரி வாங்குகிறான். ஆனால் லஞ்ச் பிரேக்கில் போனவே வரவே இல்லை. என்ன அப்படின்னா, அவங்கள கொடுக்க சொல்லு, அப்போ தான் நான் சீட்டுக்கு வருவேங்க. என்னது லஞ்சம் கொடு, அப்போ தான் நான் சீட்டுக்கு, அவன் சீட்டுக்கே வருவேங்க. அவனை என்ன சொல்ல, சீட்டை தான் தூக்கிட்டு வரணும், அப்போ நீ உட்காரவே வேண்டாம்ப்பா, இந்த வேலையே செய்யாத அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அவ்வளோ சம்பளம் வாங்குறவனும் அவர் கிம்பளம் ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் நெகேமியா சொல்கிறாரு, வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு காரியத்துக்காக. நான் என்னுடைய நோக்கம் வேறு, நான் இதை கெட்டணும்னு தான் நான் வந்தேனே தவிர இங்கு வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் நான் வரவில்லை. சில முன்னாடி இருந்த அதிகாரிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க வேலைக்காரர்கள் கூட மிரட்டுவாங்க. வேலைக்காரர்கள் கூட, என்ன வேணும், எதுக்கு வந்தீங்க, ஐயாவை பார்க்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆஃபீஸ் போங்க, ஐயா அங்கே வந்து உங்களை பார்ப்பார், இங்கே போங்க. இன்னைக்கு அதே ஒரு குறையானது ஒரு அலுவலகத்தில் அது இருக்கவே கூடாது அப்படிங்கிறத நெகேமியா சுட்டி காட்டுகிறார். ஒரு அதிகாரினா நாம தான் என்ன செய்யணும், அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடாது. அது ரொம்ப அருமையான பாடத்தை நெகேமியா 5வது அதிகாரத்தின் முடிவு பகுதியில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்மிடத்தில் யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அதிகாரத்தை எடுத்து நம்மை நோக்கி வந்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்த கூடாது சுட்டி காட்டுகிறார். அதுக்கப்புறம் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, நான் கலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனாகிய கேஷேமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. அவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்படும் பொழுது இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அற்பமாக யூத ஜனங்களை பேசுனாங்க, நரி ஓடும் அப்படின்னாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தரக்குறைவாக இந்த யூத ஜனங்களையும் அவங்களுடைய வேலையும் கேலி செய்யணுமோ கிண்டல் செய்யணுமோ அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அற்புதமாக நெகேமியாவும் அவருடைய மக்களும் கேட்டினாங்க. வெளி எதிர்ப்பு வந்தது, உள் எதிர்ப்பு வந்தது. போன வாரம் பார்த்தோம், உள் எதிர்ப்பு. உள்ள எல்லாருக்குமே கவலை, கொஞ்சம் டேக்ஸ்னால வரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதையும் நெகேமியா என்ன செய்கிறார், சரி செய்தார். இன்றைக்கி தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை கீழே இழுத்து போடுவதற்கு பிசாசு எடுக்கும் தந்திரங்களில் எப்படி தப்பிப்பது, இதுதான் நெகேமியா 6வது அதிகாரத்தில் சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தடுமாறுறாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் தடுமாற்றம். நல்லா போய்கிட்டு இருக்கோம், அழகான ஒரு குடும்பம்,
ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குடும்பம் தடுமாறும். பார்த்துருக்கீங்களா? அவங்க தடுமாறும்போது எத்தனையோ பேர் வீழ்ந்து போயிருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் நம்ம செய்தித்தாளில் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்தோடு இவர்கள் தங்களை மாய்த்து கொண்டார்கள் அப்படின்னு செய்தித்தாளில் படிக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். சே, வாழ வேண்டிய பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் இப்படி ஒரு சூழ்நிலையில் குடும்பம் தடுமாறும்போது, யாரோ அந்த குடும்பத்தில் ஒரு சிறிய தவறு செய்யும்போது அந்த குடும்பம் தடுமாறுது பாருங்கள். எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை, ஆபத்தான ஒரு காலகட்டங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நெகேமியா இங்கு சுட்டி காட்டுகின்றார். பொதுவாக ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்னாலே அந்த ராஜ்யம், நம்ம எரிகோ கோட்டை குறித்து படிப்போம். எரிகோ கோட்டை வீழ்ந்தது. பொதுவாக எதுக்கு வீழ்ந்தது அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு கோட்டையை, ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை பிடிக்கிறான் என்றால் அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அலங்கத்தை அல்லது கோட்டையை தகர்த்து போடுவது. அப்போனா தான் அவன் வெற்றி பெற்றான் அப்படிங்கிறத ஒரு ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் அதை தான் செய்வாங்க. வெறும் கோட்டைக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் கொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டாக கோட்டையை தகர்க்கணும். அதுதான் வெற்றியின் அடையாளம், வெற்றியின் சின்னம். எருசலேம் கோட்டை அப்படிதான் என்ன செய்தது? தகர்க்கப்பட்டது. இது தகர்க்கப்பட்ட இந்த கோட்டையை இங்கு நம்ம பார்த்தோம். எத்தனையோ பேர் கட்டினாங்க. விதவிதமான மக்களை நம்ம சந்தித்தோம் இல்லையா? அவங்க கட்டும்போது வியாபாரிகள், தங்க ஆசாரிகள், தட்டாச்சாரியர்கள், மளிகை கடை வச்சுருந்தவங்க, ஆட்டு வியாபாரிகள், இப்படி எல்லாருமே சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க? அந்த சுவரை, அலங்கத்தை அவர்கள் கட்டினார்கள். அப்போ இதெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. எருசலேமின் அலங்கம் மீண்டும் எழுந்து நின்றது. இதை பார்த்த உடனே எங்கு கர்த்தருடைய வேலை அழகா துரிதமா நடக்குதோ அங்கு சாத்தானும் என்ன செய்வான்? தன்னுடைய வேலையை காட்டுவான். நல்ல கவனமாக இருக்கணும். நம்ம குடும்பம் என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா வளர்ந்து வருகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட்டு வருகிறதோ, கேர்ஃபுல்லாக இருக்கணும். சன்னல் ஓரத்தில் ஒருத்தன் உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே புகுத்துவான். நெகேமியா அதை தான் சுட்டி காட்டுகிறார். ஏன் அப்படின்னா, நம்ம குடும்பம் என்பது ஒரு ஆவிக்குரிய கோட்டை. ஆண்டவரால் மிகவும் வல்லமையாய் கட்டப்பட்டது தான் ஒரு சபை, ஒரு குடும்பம். ஒரு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த குடும்ப உறவுகள், சொந்த பந்தங்கள், இதெல்லாமே ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான கோட்டை. இந்த கோட்டையை தகர்ப்பது எப்படி? அதுதான் பிசாசு கையாளுகின்ற வேலை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வசனத்தை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சன்பல்லாத்து இவனை கூப்பிட்டு விடுவான். நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷியமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். இந்த மனுஷன் வந்தது எதுக்கு? அலங்கத்தை கட்டுவதற்கு. அது கட்டி முடிச்சாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவனை எங்கேயாவது தனியாக என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிட்டு அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. தந்திரமாக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? அப்பொழுது நான் அவரிடத்திற்கு ஆள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். நல்லா கவனிங்க. ஆள் அனுப்பி என்ன வேலை செய்கிறேன்? பெரிய வேலையை செய்கிறேன். நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். நான் உங்களிடத்தில் வந்த அந்த வேலை என்ன செய்யும்? கெட்டு போயிடும். ரொம்ப நல்ல ஞானமான ஒரு பதிலை இந்த நெகேமியா சொல்லுகின்றார். நல்லா யோசித்து பாருங்க. அவன் கூப்பிடுறான், வாப்பா இந்த பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு பீஸ் கமிட்டி போடுறோம், ரொம்ப நாளாக நமக்குள்ளே ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்குது, இது நல்லா இல்லை, வா ஒரு சின்ன ஒரு டீ பார்ட்டி ஒன்று வைப்போம், அதில் பீஸ் கமிட்டி போடுவோம், நம்ம எல்லாரும் கூடி பேசி அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிறான். இது தேவையே இல்லையே எனக்கு அப்படிங்கிறாரு நெகேமியா. நான் என்னத்தில் உங்களுக்கு பீஸ் கமிட்டியில் உங்கள் டீ பார்ட்டிக்குள்ளே நான் எதுக்கு வரணும்?
அவனுங்க எப்படியாவது என்ன செய்யலாம், இந்த நெகேமியாவை வர வைத்து குற்றம் செலுத்தி ஏதாவது ஒரு காரியத்தில் என்ன செய்யலாம், அவனை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த சன்பல்லாத்து அவனுடைய கூட இருக்கிற பகைஞர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இந்த பிரகாரமாய் அவர்கள் 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி சொல்லினேன். 5ஆம் தரம் சன்பல்லாத்தும் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். அஃபிஷியலாக அவன் கூப்பிடலை, அன்அஃபிஷியலாக கூப்பிடுறான். நீங்கள் வாங்க, உங்கள்கிட்ட பேசணும், சில காரியங்களை குறித்து பேசணும். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்தில் வரக்கூடாது. சில நேரங்களில் பிசாசு சில குடும்ப உறவுகளை கெடுப்பதற்காக, அன்பில் இருந்து வழி விலகுவதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஒருத்தர் பேசினார், நான் கேட்டுட்டு இருந்தேன். எதுக்கு எடுத்தாலும் நோன்னு முதல்ல சொல்லுங்க, நோன்னு சொல்லி பழகுங்க, அதுக்கப்புறம் முடியலன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. எடுத்தோடனே நோன்னு சொல்லி பழகுங்க. அண்ணா நகரில் 3 வீடு கட்டியிருக்கார். அவர் சொல்கிறார், எடுத்தோடனே நோ. உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டால் நோ. உண்மையிலே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், அவங்களால முடியல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இப்போ எஸ் சொல்லுங்கள். எடுத்தோடனே எஸ்ன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அது ஒரு ஆபத்தான வார்த்தை, நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னார். எடுத்தோடனே எஸ். யோசித்து பாருங்கள், யார் யாரெல்லாம் பைபிளில் எஸ்ன்னு சொன்னது யார், நோன்னு சொன்னது யார், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் கூட வர்றாரு யார், ஆபிரகாம் கூட ஒரு அண்ணன் பையன் வர்றாரு யார், லோத். இப்படி திரும்பி பார்க்குறாரு லோத்து. ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா உனக்கு எந்த பக்கம் போகணுமோ நீ போ, அதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த லோத்து என்ன செஞ்சார், நீ எக்கிட்டு பார்க்குறாரு, பசுமையை நோக்கி போனார். யோத்துடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். அந்த சகோதரி வரைக்கும் பாடுபட்டாங்க இல்லையா, உப்பு தூணா மாறின அனுபவம். சில நேரங்களில் நம்முடைய கர்த்தருடைய காரியங்களை விட்டு விட்டு வேறொரு காரியத்திற்கு நம்ம நுழைந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத லோத்து மனைவி உப்புத்தூணாய் மாறிய அடையாளம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. வல்லமையான கர்த்தருடைய மகனாகிய தாவீது ஒரு லேடி, ஒரு சகோதரி அங்கே ஸ்நானம் பண்ணுவதை என்ன செய்கிறான், பார்த்து ரசிக்கின்றான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அங்கு செய்வதை விட்டுவிட்டு நோ அப்படின்னு சொல்லி உன்னால் திரும்பி வர முடியாத காரணத்தினாலே இந்த தாவீது பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சமா யோசித்து பாருங்க. நோ. யோசேப்பு சொன்னான் நோ, தானியேல் சொன்னாரு நோ, அனனியா அசிரியா மீஷாவில் சொன்னாங்க நோ. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்டு கூடுவான், வாங்களேன் இன்னைக்கு பிறந்த நாள், எல்லாருக்கும் பிரியாணி, நல்ல வான்கோழி பிரியாணி, வந்துட்டு போ அப்படிமா. நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இன்னொரு பார்ட்டி இருக்குது, அதுக்கப்புறம் தான் பிரியாணிம்மா. அழகாக போய்கிட்டு இருக்கிற உங்கள் குடும்பம் தடுமாறும். இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நம்மை நோக்கி வந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு தெரியும், ஆஹா இது ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங், இது நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நாம் இந்த காரியத்தில் நம்ம நண்பர் சொல்கிறது போல் ஈடுபட்டால் நல்லாயிருக்கும், அல்லது நம்ம ஆஃபீஸில் இந்த காரியத்தை செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில நேரங்களிலே ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு இந்த காரியத்தை செய்தால் மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்த உடனே நோ அப்படின்னு சொல்லிடுங்க, எஸ்ன்னு சொல்லாதீங்க. எஸ்ன்னு சொன்னவன் பூரா பைபிளில் வீழ்ந்தான், நோன்னு சொன்னவன் பூரா பைபிளில் எழுதுனா இந்த பைபிளை படிக்கிற நாமளும் என்ன செஞ்சிடக்கூடாது, வீழ்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நினச்சிருக்கலாம், பீஸ் கமிட்டி தானே, சமாதானத்தை தானேங்க தேடுறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறது, எவ்வளோ நாளைக்கு தான் இந்த சன்பல்லாத் அவனுடைய ஆட்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு நம்மளை நோவடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பட்டுன்னு அதை முடிச்சிருவோம், நம்ம வேலையை பார்ப்போம்,
அப்படின்னு இந்த நெகேமியா நினைக்கல. இந்த நெகேமியா சொன்னார், நோ, நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நான் வரக்கூடாது என்று சொன்னார். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த ஒரு முடிவெடுக்கும் நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் இன்னொரு சம்பவம் நிறைய இருக்குது, பட் டைம் ஆயிடுச்சு. மார்த்தாள் மரியாள் அவங்களுடைய சம்பவத்தை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் ஜீசஸ் இஸ் இன்சைட் த ஹவுஸ், அவ்வளோதான். யோசித்து பாருங்க, உலக ரட்சகர், இந்த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், முதலாளி, அவர் அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஒரு காரியத்தை மார்த்தாள் உணரவில்லை, ஓடி ஓடி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். மரியாள் உணர்ந்தால் அவரை நோக்கி பார்த்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சில நேரங்களில் உண்மையாக இருக்கும் பொழுது, பொறுமையாக இருக்கும் பொழுது, சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும் பொழுது, நம்ம குடும்பத்தை அசைக்கத்தக்கதாக சில காரியங்கள் வரும் பொழுது, நோ, ஐ எம் ஆன் காட்ஸ் மிஷன். ஒரே காரியம், எனக்கு இந்த பணி நான் செய்து கொண்டு இருக்கும்போது இந்த பணியை விட அந்த பணி ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் நிறைய சம்பளம் வாங்கலாம், நிறைய இடம் வாங்கலாம், அது செய்யலாம், இது செய்யலாம் அப்படின்னு இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் ஆசை வார்த்தை காட்டுறான், இப்படி இருக்குது, நம்ம அப்படி போகலாம். நோன்னு சொல்லி பழகுங்க. ஒருத்தர் சொன்னான், அவன் சொன்னான், துபாயிலிருந்து நான் வர்றேன், எனக்கு இங்கே ஆட்கள் 2 பேர் தேவை. அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஃபேன் ஆனது எல்லா பக்கமும் சுத்தம் அப்படின்னா. சரி, நல்ல ஒரு அட்வென்டிஸ்ட் குடும்பம் தானே, அந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் தானே, துபாய்க்கு நம்ம மச்சானையும் இவரையும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன செஞ்சார், இப்போ 2 பேரும் சும்மா இருக்கீங்களே வேலை இல்லாமல், வாங்க அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் இப்படி வருவாங்க அப்படி வருவாங்க அப்படின்னா. ரொம்ப ஃபேமஸான ஒரு குடும்பத்தில் உள்ளவன், நாகர்கோவில் சபையை சார்ந்தவன். எங்கள் அப்பாவும் அவங்கள நம்பி என்ன செஞ்சார், பணம் கொடுத்து அனுப்பி விட்டார். 2 நாள் கழித்து காலையில் பாளையங்கோட்டை சர்ச்சில் வாளி சத்தம் கேட்குது. அந்த இரும்பு வாளி தெரியுமா, தண்ணியை உள்ளே போட்டு கயிறை போட்டு இழுத்து குளிக்கிறது. அப்போல்லாம் மோட்ரு கிடையாது இல்லை, அந்த வாளி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, கடகடா கடகடான்னு. எங்கள் அப்பா வீட்டிலேருந்து இப்படி பார்க்குறாரு ஜன்னல் வரமா. இது நம்ம அனுப்பி வச்சோமே துபாய்க்கு, அவங்க 2 பேரும் என்ன குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. உடனே எல்லோரும் ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்கும், ஆமாப்பா நம்ம மாமா தான்ப்பா அப்படின்னு. ஒரு 2 பேரும் குளிச்சுட்டு வராங்க, கண்ணீர் மல்க கதையை சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இந்த ஃபேனு இப்படி சுற்றுங்கும் போதே நான் யோசிச்சுருக்கணும், ஏன்னா அது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஃபேனை பார்த்ததில்லை, 4 பக்கமும் காற்றடிக்கும் நான் அப்படின்னார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அழகாக போய்கிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வரும். இப்படி செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன. நோ, ஏன் தெரியுமா, இவன் நோ நோ நோன்னு சொல்லி விடுறான். 4 தடவையும் 5வது தடவையும் சொல்லி விடுறான். 6வது தடவை ஒரு மிரட்டல் வருது, நீ என்ன அலங்கத்தை கட்டி எருசலேம் கோட்டையை கட்டி அதில் ராஜாவாக போறியாமே. எப்படி மாறுது பாருங்க. இவன் வரலன்ன உடனே இவங்களுடைய குணம் எப்படி மாறுது, பொறாமை, மனக்கசப்பு எப்படி மாறுது அப்படின்னா, ராஜா அர்த்தசஷ்டாட்ட சொல்லட்டுமா, நீ இங்க தனி ராஜாங்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கியாமே. சன்பல்லாத்து சொல்றான். இன்னொருத்தன் வராங்க, அவன் ரொம்ப மோசமான பையன். அவன் என்ன செய்யறான் பாருங்க, அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பினேன். அப்போ கூட அவர் அசரலை பாருங்க. அதுவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற கற்பனை, நீயா கற்பனை பண்ணி என்னைய பகிச்சிக்கிட்டு இருந்தா நீயா என்னமோ பண்ணிக்கோ போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் அழகாக சொல்லி விடுறாரு பாருங்க நெகேமியா. அவர் சொல்கிறார் பாருங்க, அந்த வேலை நடந்திராதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள்.
இது ஒரு பயங்கரமான காரியம். முதல்ல பீஸ் கமிட்டின்னா, அதுக்கப்புறம் நீ ராஜாவாக போறியாமே, ராஜாட்ட சொன்னால் என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அது உன் கற்பனை, நீயா நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இவங்க பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். அழகான ஜெபம். ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்தி அருளும். நீங்கள் மோதாதீங்க, ரொம்ப 4 கொலை செஞ்சவன், நீங்கள் நல்ல உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்கிறீங்க, எதுக்குங்க இந்த வம்பு, விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இங்கே பாருங்கள், மெக்கதோவியாவின், சரி அதெல்லாம் கண்ணு தெரியல, நீங்களா படிச்சுக்காங்க சரியா? யாராவது சத்தமாக படிங்க. மெக்கதாபேலின் குமாரனாகிய தேலாவின் மகன் செமையா. ஓகே, இந்த பையன் வர்றான், இவன் ரொம்ப நல்லவன், இவன் கூட இருந்தவன், ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் வர்றான். நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் ஃப்ரெண்டாக தான் ஒருத்தன் உள்ள நுழைவான். அவன் சொல்கிறான் பாருங்க, வீட்டிலே அடைபட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன், அப்பொழுது அவன், நாம் இருவரும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். யோசித்து பாருங்க, வாங்க நம்ம கோயிலுக்கு போவோம், சர்ச்சை பூட்டுவோம், அந்த சர்ச்சுக்குள்ளே நம்ம சேஃபாக இருப்போம், ஏன்னா நம்மளை கொன்று போட வர வாய்ப்புண்டு அப்படிங்கிறான். அதற்கு நான் என்னை போன்ற மனிதர் ஓடிப்போவான்னு, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அன்னைக்கு இவ்வளோ டெக்னிக்காக நடந்திருக்கு பாருங்க. கூடயே இருக்கிறவன் நம்ம கூடயே இருப்பான், உங்கள் லைஃப்பை அழகாக மாற்றி காட்டுறேன்பான். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் குடும்பத்தோடு தரித்திரமாக இருக்கிறீங்க, வாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன வஞ்சகம் ஆசை வார்த்தை காட்டினாலும் மனசுக்குள்ளே ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும், இது கர்த்தருடைய வேலையா, கர்த்தருடைய சித்தமா, நான் செய்கின்ற வேலை, கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இந்த ஓட்டத்தை விட்டு வேறொரு ஓட்டத்திற்குள் நுழைந்தால் அதன் பாதிப்பு அதிகம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலர் அழகாக அதை சுட்டி காட்டுகிறார். ஓட்டத்தை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை குறித்தும் பவுலர் அழகாக சொல்கிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். அதாவது எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். சார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய ஓட்டம் பரலோகம் என்கின்ற மிகப்பெரிய பரிசை பெறுவதற்காக. அந்த பந்தயம் ஓட்டம், அந்த ஓட்டத்தில் ஒரு பந்தய வீரன் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி, அவனுடைய எண்ணம் பூரா எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த டெஸ்டினேஷன் முடிவு, அந்த ரிப்பன் எங்கே இருக்குன்னு பார்த்து, இடையில எதையும் பார்க்க மாட்டான், கார் பறிக்கிறவங்கள பார்க்க மாட்டான், யார் முந்துறாங்கிறத கூட கவனிக்க மாட்டான், அவனுடைய முழு வேகத்தோடு லக்கை நோக்கி ஓடுவான். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்படி ஓடும்போது என்ன நடக்கும்? ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் பிசாசானவன் வஞ்சக வலைகளை வைத்திருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் கற்பனை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லையை மீறக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் கொடுத்தது அந்த 10 கட்டளை. நல்லா யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைக்குள்ளே நீங்களும் நானும் நடந்தோம் அப்படின்னா எந்த விதத்திலும் சன்பல்லாத்தை போல இந்த உலகத்தில் வஞ்சக வலையை வீசிக்கொண்டு வருகின்ற பிசாசின் தந்திரங்களை நம்ம என்ன செய்யலாம்? எளிதில் முறியடிக்கலாம்.
வீழ்ந்து போவதனால. ஏன்னா அநேக சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம்? தடுமாறுகிறோம். தடுமாறும் பொழுது நம்ம ஒருத்தர் நிமித்தம் நம்முடைய குடும்பமே என்ன செய்யும்? பாதிக்கப்படும். நாம் ஒருத்தர் எடுக்கிற தவறான சூழ்நிலை நிமித்தம் இன்னைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் அவல நிலைக்கு நாம் காரணமாக இருப்போம் என்பதை இங்கே நெகேமியா என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை அவர் அப்படி போயிருந்தாருன்னா அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசித்து பாருங்கள். ஒருவேளை அவர் கன்வின்ஸ் ஆயிருந்தார் அப்படின்னா, நோன்னு சொல்லாமல் எஸ்ன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நோ என்ற வார்த்தையை சொல்லி பழகுங்கள் என்று எரேமியாவின் மூலம் நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். ஏன் அப்படின்னா, சில நேரங்கள் அவரை குறித்த குற்றச்சாட்டுகள் உண்டு. கவலைப்பட்டார். ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்தார்கள். அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை. தவறான காரியங்களை மக்களுக்குள் பரப்புவார்கள், குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். இருக்கும். இன்றைக்கி எல்லாரும் அந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போகிற பிள்ளைகள் தான். நம்ம எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம சில வீடுகளுக்கு போனாலே சொல்லுவாங்க, இந்த இவன் தானே அவன் தானே அப்படின்னு 4 பேர் நம்மளை வித்தியாசமாக தான் பார்ப்பான், குறை சொல்லுவாங்க. நெகேமியாவை குறித்து அப்படிப்பட்ட காரியத்தை அவன். இன்னொரு காரியம், என்னை நம்புங்கள் என்று நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நெகேமியா ஒவ்வொரு வீடாக போய் என்ன செய்யலையா? கெஞ்சவும் இல்லை. நான் ரொம்ப நல்லவங்க, கெஞ்சவும் இல்லை. தேவனிடம் ஒப்படைத்து தேவ பணியை தொடர்ந்தார். ஒரு அருமையான ஒரு போதகருடைய வார்த்தையை நான் கவனித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில நேரங்களில் நாயின் வாயில் எலும்பு சிக்குவதைப் போல நாம் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கிட்ட போனால் உரும்போம். நம்ம ஒருவேளை அந்த எலும்பை எடுக்க வர்றோமோன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை கடிக்க கூட வரும். அந்த எலும்பை கடித்து 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 அது வாய் ரத்தமாகி, அது வாய் புண்ணாகி, அவ்வளோ தூரம் மோசமான பிறகு அந்த எலும்பு அது ஒன்று உட்கொள்ளும், இல்லைன்னா தூரப்படும். கடிச்சிட்டு போட்டுமே. நெகேமியா என்ன செய்கிறாரு? அதுதான் செஞ்சார். கடிச்சிட்டு போட்டுமே, அது வாய் வலிக்கத்தக்கதாக கடிக்கட்டும் என்று அவர் விட்டுவிட்டார். நெகேமியா நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், உன் வேலையை மட்டும் பார். கடவுள் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடினேன் என்று பவுல் சொல்வதற்கு காரணம், அவர் அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சார். யோசேப்பு அவனுடைய வேலையை மட்டும் செய்தான். தானியேல் அவனுடைய வேலையை மட்டும் செய்தான். வேறு எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் தலையிடவில்லை. நெகேமியா சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது, நான் செய்கிற வேலை சாதாரண வேலை இல்லை, பெரிய வேலை, அது கடவுள் எனக்கு கொடுத்த வேலை. நீ ராஜாவாக போகிறியாமே அப்படின்னதுக்கு அவர் கவலைப்படலை. அதுக்கு ராஜா என்ன தப்பாக நினைப்பாரே, ராஜாவை போய் கன்வின்ஸ் பண்ணிடுவோமா அப்படி கூட அவர் நினைக்கல. ராஜா என்னை நம்பி அனுப்புனாரே, இத்தனை நாளில் நான் திரும்பி வருவேன் அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேனே, இவனுக்கு தவறான செய்தியை ராஜாட்ட சொல்லிடுவானுங்களோ, அவர் ராஜா என் மேலே ஏதாவது வருத்தப்படுவாரோ? சொல்லலைங்க. அவர் எங்கே ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற குடும்பம், நமக்கு கொடுத்துருக்கிற பணி, நமக்கு கொடுத்துருக்கிற வேலை, அது எங்கேயா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும், அது ஊழியமோ உலகத்திலேயோ நம்முடைய சமூகத்திலேயோ என்ன செய்தாலும் சரி, இன்றைக்கி வஞ்சக வலையில் வீழ்ந்து விடாதபடி, இந்த உலகம் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டும் பொழுது எஸ்ன்னு ஒரு நாளும் சொல்லாதபடி, எந்த ஒரு காரியத்தையுமே முதல்ல நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. உண்மையிலேயே அது தேவைப்பட்டால் பின்னர் செய்து கொடுங்கள், அப்படி இல்லை என்றால் விலகி விடுங்கள், ஜாக்கிரதையாக இருக்க முடியும் என்று நெகேமியா நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தை படிக்கும் பொழுது ஞானமாய், இனி தடுமாறாதபடி, இனி எழுந்து நிற்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு எழுந்து நிற்க பழகிக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலும் முடிவு பாடலை சகோதரர் மெல்வின் அவர்களும் அவருடைய மகள் முன் வந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.